Hi everyone, welcome back to NaziaCookery, a taste of home. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மட்டன் ரோஸ்ட். ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய இந்த மட்டன் ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. இது கூட 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். இதை மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஈரலும் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5லிருந்து 6 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா புரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே மூடி குக் பண்ணுங்கள். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை ஆட் பண்ணிக்கோங்க. சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வற்றி வரணும், ட்ரை ஆகணும். பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி ரோஸ்ட் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.